ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது வரப்போகுது. இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தையும் தேதிகளையும் பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு ராசி பலனா இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம் இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு வாங்க பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ கன்னி ராசி நேயர்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் எப்போ வரப்போகுது, இதனுடைய நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆண்டுடைய சந்திர கிரகணம் மீண்டும் செப்டம்பர் மாதம் நிகழப்போகுது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி நிகழப்போகுது. சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறது. சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லலாம். இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே மார்ச் 25ஆம் தேதி அன்று நிகழ்ந்தது. இப்போது இரண்டாவது சந்திர கிரகணம் 18ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது உலகின் பல பகுதிகளிலும் தெரியுங்க. சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி இந்திய நேரப்படி பார்க்கும் பொழுது காலை 6:11 மணிக்கு நிகழப்போகுது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:17 மணிக்கு முடிவு அடைந்திடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 to 6 மணி நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படும். இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது. மேலும் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பெரும் கட்டம் மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்தின் போது கன்னி ராசி நேர்கள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கன்னி ராசி நேர்கள் இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அதனால இந்த நேரத்தில் நீங்க பகவானை நினைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. கிரகணத்தின் போது பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்க்கலாம். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் இந்த மாதிரி வேலைகளை செய்யவே கூடாதுங்க. அதே போல இந்த கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடவே கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சந்திர கிரகண நேரத்தில் கத்தி, கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கிரகணத்தின் போது ஊசி, நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்ப்பது இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க செய்யவே கூடாதுங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத கன்னி ராசி நேயர்கள் தெரிந்து கொள்ளலாம். உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போடுங்க. கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் இதனால ஏற்படாமல் தவிர்க்கலாம். கிரகண காலத்தில் சோஸ்திரங்கள் சொல்லி வழிபடுவது கிடைக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்காக உங்களுக்கு கிடைக்கலாம். கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதில் நன்மை உண்டாகும். சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க.
இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அசுப பலன்கள் அனைத்துமே குறையலாம். ஸோ இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் வரப்போகுது, எந்த நாளில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு கன்னி ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் சென்றிருக்கிறார். உங்கள் ராசியிலேயே விரியாதிபதி சூரியன் மற்றும் செவ்வாயும் இணைந்து சென்றிருக்கின்றனர். இதனால பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்களுக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்கலாம். எந்த செயலை தொடங்க நினைத்தாலும் அதற்குரிய பொருளாதாரம் கடைசி நேரத்தில் வந்து கைகூடி வரலாம். 2இல் கேது இருப்பதால் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நிறைய ஆலோசனை கேட்டு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 10ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் வக்ரம் பெறுகிறார். அதே நேரத்தில் அந்த வீடு புதனுக்கு உச்ச வீடாக அமையலாம். உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மையை ஏற்படுத்தும். கேந்திராக்கிய தோஷம் பெற்ற கிரகம் இது போன்ற வக்ர காலங்களில் தான் யோகம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொழில் வளம் சிறப்பாக இருக்கலாம், தொடர்ந்து பொருளாதார நிலை உயரலாம், உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும், புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம், புகழ் மிக்கவர்கள் பின்னணியாக இருந்து சில காரியங்களை செய்து முடிக்க கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு நடக்கலாம். இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் பகவான். அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து தன் வீட்டை தானே பார்ப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. இதனால உங்களுக்கு பூமி யோகம் உண்டாகலாம். வாங்கிய இடத்தை விற்க முடியவில்லையே அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. இதனால உங்களுக்கு வில்லங்கம் இருக்கின்றதோ அப்படின்னு நினைப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது புதிய திருப்பங்கள் கிடைக்கலாம். அதாவது இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். நாட்டு பற்று மிக்கவர்களின் நல்ல ஆதரவோடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். சகோதர ஒத்துழைப்போடு நற்பலன்கள் காணும் நேரமாக இது உங்களுக்கு அமையலாம். இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 28ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போது. பொருளாதார பற்றாக்குறை அகலலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத இருந்த மங்கள நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெறும். அதாவது இல்லம் கட்டி குடியேறுவதா அல்லது வீடு வாங்கி குடியேறுவதா அப்படின்ற உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து அமையலாம். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். சம்பள உயர்வு பற்றி கேட்டு சலிப்படைந்த உங்களுக்கு இப்பொழுது தானாக சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வரலாம். கன்னி ராசியில பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு அவங்களுக்கு திருப்தியை தருங்க. கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு போன ஒப்பந்தங்கள் மீண்டும் வரலாம். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கலாம். அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுக்கேற்ற வரவு வந்து சேரலாம். கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரத்தில் செலவு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, 19, 23 மற்றும் 24. அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4, 5, 8, 9 மற்றும் 15. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு என்ன மாற்றம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல் இந்த சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம், இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து பயனடைந்திருப்பீங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.